கவலி சாப்பாடு எடுத்து வை. சின்ன உங்க அப்பா வந்துட்டாரா? சீனு நீங்க வருவீங்கன்னு இது வரைக்கும் பார்த்து இப்பதான் போய் படுத்தான். நல்லா சாப்பிட்டு தானே போய் படுத்திருக்கான். அது என்னங்க இப்படி பேசுறீங்க? பின்ன ரவலி டிகிரி படிச்சோம் வெட்டியா சாப்பிட்டு வீட்டுல படுத்திருந்தா என்ன அர்த்தம்? நான் கஷ்டப்பட்டு மாசம் 20,000 30,000 சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். இவனடா கிரிக்கெட் அது இதுன்னு விளையாண்டு கண்ணாடி உடைச்சு மாசம் 10,000 10,000 செலவு பண்ண வேண்டியிருக்கு. காலனில சீனு மட்டும் தான் விளையாடுறானா? மத்தவங்க எல்லாம் விளையாடலையா? நீ ஒண்ணு அவனுக்கு வக்காலத்து வாங்க வேண்டாம். காலனில எல்லாருக்கும் லேட் இருந்த சீனு பையன் தானே கம்ப்யூட்டர் படிச்சிருக்கான். ஆபீஸுக்கு வந்து வேலை செஞ்சா எனக்கு உதவியா இருக்கும். பிசினஸ் டெவலப் ஆகும். நானும் எத்தனை வருஷம் அவன் இவனு மத்தவன் நம்பி இருக்கிறது சொல்லு. கொஞ்சம் சாம்பார் ஊத்து. சாம்பார் எங்க காணோம்? அது சீனுவுக்கு பிடிச்சிருந்ததால. சீனு மொத்த சாம்பாரையும் சாப்பிட்டு போயிட்டானா? வெறும் சாம்பாரை மட்டும் தானா இல்ல மத்த எல்லாத்தையுமா? நீ மட்டும் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வை. ஆனா அவன் மட்டும் நம்ம இஷ்டப்படி இருக்க மாட்டான். இப்ப உங்க கோவம் சாம்பார் மேலயா இல்ல சீனு மேலயா? பாத்தியா ஏன் சத்தத்தை விட அவன் சத்தம் தான் பெருசா இருக்கு. பாரு எவ்வளவு சவுண்ட் வச்சிருக்கானு. மிச்சம் எதா இருந்தா வையே. USA இந்தியா. நான் அந்த மாதிரி ஒரு பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் இல்லைன்னா கனவுலையாவது ஒரு பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் சரி. உங்கள மாதிரி பர்சனாலிட்டிக்கு அந்த மாதிரி பொண்டாட்டி எங்க இருந்து கிடைக்காது. நான் அதை கல்யாணம் பண்ணா நாய் மாதிரி காவல் காக்கணும். அதே பாய் ஃப்ரெண்டா இருந்தா 10ஓட 11 இருந்திருப்பேன். ஆமா நம்ம ஓடுறமா நடக்கிறமா? இதையும் ஓடிக்கிட்டு இருக்கு. கால்கள் நடந்துட்டு. एक बार पीछे देखो மண்டி போட்டுக்கிட்டு வராங்க. 9 மாச குழந்தையா? இல்ல 90 வயசு கிழடு. அட எல்லாரும் பின்னாடி ஃபாலோ பண்றாங்க. நீங்க ஏன் முன்னாடி ஃபாலோ பண்றீங்க? நான் எப்பவுமே அப்படிதான். ஏதாவது வித்தியாசமா செய்வேன். அப்படி பின்னாடி என்ன இருக்கு? நிஜமாவே நீங்க டிஃபரண்டா. அப்படியே பண்ணிக்கலாமா? 1 2 3 பை தாத்தா. அடியே வாடி வாடி பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சு. இதான் நம்ம வீடு. பாத்து தல உடைச்சாத. வாங்க 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 வாங்க. வாமா. பையனுக்கு எல்லாம் அம்சமா அமைஞ்சிருக்கு. வெரி குட் வெரி குட். வாங்க 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 வாங்க. நமக்கு சைடு தியாரே அமெக்கா காவு. நில்லுங்க. வலது கால எடுத்து வச்சு வாங்க. பாத்து வாமா. அதான். என்னம்மா இது? அடி எடுத்து வச்சு வானா இப்படி ஜம்ப் பண்ணி வரிய? அடி எடுத்து வச்சு வந்தா வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா தான் வளருவோம். இப்படி ஜம்ப் பண்ணி வந்தா வாழ்க்கையிலயும் ஜம்ப் பண்ணி வாழ்ந்துருவோம். நல்ல தத்துவமா இருக்கு. யார் சொன்னது? எங்க நாயினா. அவரை நான் பார்த்ததே இல்லையே. இந்த தத்துவத்தை என் காதுல சொல்லி அப்பவே அது மூச்சு முட்டி சத்து போச்சு. அப்படியா? மாமா நீங்க ஏதாவது தத்துவம் சொல்றீங்களா? எனக்கு எந்த தத்துவம் தெரியாது. வேணா உங்க அத்தை மாட்ட கேளு. அப்படி ஒண்ணு நடந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க சத்தா என் பூ போட்டு மட்டும் தான் போகும். நான் செத்த நானேல பாடையில போயிடுவேன். முதல்ல கல்யாணம் முடிச்சு உள்ள வந்தா ஆசீர்வாதம் பண்ணாம சாவு இளவு பாரனே பேசிட்டு இருக்கீங்களே. எனக்கு உடனே முதல்வருக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அடே மடையா, சூரியன் மறைவுக்கு அப்புறம் தான் முதல் இரவே நடத்த முடியும். அட பாப்பா, மறுபடியும் மறைவு பத்தியே பேசாதப்பா. மாமா முதல் இரவுனா என்ன மாமா? சாமி, மாமனார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியா இது? அது மருமகளே, உங்க வீட்டு முதலையும் எங்க வீட்டு முதலையும் கலந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்ல, அந்த முதல போட்டு கல்யாணம் பண்ணி வச்ச அன்னைக்கு வந்த ராத்திரி தான் முதல் ராத்திரி. ஐயா, முதல்ல எனக்கு விளக்க சொல்லத பாரு. முதல்ல வந்து சாமி கும்பிடுங்க. வாங்க வாங்க வாங்க, சாமி கும்பிடுவோம். மருமகளே, என்ன விட நீ நல்லா குதிக்கிற. நீதான் பொண்ணா? ஓ, நீதான் ஆனோ? பண்டிகேல், சாரி, உங்க ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு என்னால வர முடியல. நாங்க தான் உனக்கு கல்யாண பத்திரிக்கையா கொடுக்கலையே. அதனால என்ன என் குலதெய்வம் கொடுத்துச்சு. ஆக்சுவலா
இந்த பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி இந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் போயிருந்தீங்களா? நோ நோ நோ, இந்த நாடெல்லாம் விளையாடின ஃபுட்பால் மேட்ச பார்த்தனால உங்க கல்யாணத்துக்கு வரக்குள்ளன்னு சொல்ல வந்தேன். இவரு ரொம்ப நல்லா பேசுறாரு. அத்தையம்மா, இது யாரு? அவரே நம்ம வீட்டுல குடியிருக்கிற பேச்சுலர் தம்பி. ஆனா வீட்டுக்கு வாடகையே கொடுக்க மாட்டான். ரொம்ப தங்கமான பிள்ளை. எரிஞ்ச கொல்லி கட்ட மாதிரி என்ன இந்த பாருங்க, எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? என்னத்துக்கு உள்ள விட்டு நோண்டுற? புது தம்பதியருக்கு பிரசன்ட் தரணுங்கிறதுக்காக குப்புற படுத்து மல்லாக்க படுத்து, மல்லாக்க படுத்து குப்புற படுத்து, குப்புற மல்லாக்க, மல்லாக்க குப்புற, இப்படி மாறி மாறி படுத்து யோசிச்சு எவன் கல்யாணத்துக்கு எவ்வளவு குடுக்காத பரிசா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பங்கர்ல 5 ரூபா பணியாரத்தை வாங்கிட்டு கொடுத்து என்னுடைய கல்யாணத்தை அவமானப்படுத்தியா? நீ ரொம்ப சூடா இருக்க, பாலும் பழமும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். வாடகை எங்கடா? தாயே. சரி போய்ட்டு தாத்தா அண்டே உடப்பேன். அம்மா என்னடா செல்லம், எப்பமா எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ண போறீங்க? ஏன்டா அப்படி அல்பமா லேற அரைஞ்சேனா? அத்தையம்மா, எதுக்கு இப்ப இவரை அடிச்சா? அவன் என் புள்ள, அடிப்பேன் உதப்பேன். அத கேக்குறதுக்கு நீ யாருடி? இனிமே எனக்கு உரிமை இருக்கு. நீங்க இவரை முன்னாடி அடிச்சா நான் இவரை அடிப்பேன். நீங்க இவரை அடிச்சா நான் இவரை அடிப்பேன். நீங்க இவரை குத்துனா நான் பேசுவேன். நீங்க பேசினா நான் சொல்லுவேன். ஏடி உங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை இல்ல, கல்யாணம் அன்னைக்கே என்ன ஏடி வர்த்தெடுக்குற? உள்ளவா அம்மா எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேண்டாமா, என்ன காப்பாத்துமா. ஆஹா, என் வாழ்நாள்லயே நீ அழுது இன்னைக்கு தாண்டி நான் பாக்குறேன். உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்காக நானும், பெத்த பாவத்துக்காக உன் பிள்ளையும் நீ சொல்றபடி எல்லாம் ஆடுறோம். வீட்டுக்கு வந்த மருமகளும் அப்படி நடப்பாளா? அதுலயும் அவ ஒரு மாதிரி சைஸ். போயா, நான் ஒண்ணும் அதுக்காக அழல. என்ன நம்ம கல்யாணம் புதுசுல உன் அம்மா உன்னை எவ்வளவு அடிச்சிருப்பாங்க. அடிச்சிருக்கா? அப்பெல்லாம் நான் என் உரிமையை விட்டு கொடுத்தேன். அடி பாவி, பத்தினி தெய்வம்